காற்பந்து விளையாட்டால் மாணவர்கள் வன்முறையில் ஈடுபடுவதை தடுக்க முடியும் என தான் தொடங்கிய அகாடமியின் மூலம் நிரூபித்துள்ள செந்தூல் பாசாரை பூர்வீகமாக கொண்ட ராதாகிருஷ்ணன் நடேசன் இன்று காற்பந்து விளையாட்டுத் துறையின் நுணுக்கங்களையும் நுண்ணறிவுகளையும் இளம் தலைமுறையினர் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் ஒரு வழிகாட்டி புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டில் மட்டுமல்ல, அனைத்துலக ரீதியிலும் காற்பந்து துறையில் பல்வேறு முத்திரைகளையும் பல காற்பந்து ஜாம்பவான்களையும் உருவாக்கிய சிறப்புக்குரியவர் பயிற்றுனர் ராதாகிருஷ்ணன். இவர் வெளியிட்ட புத்தகத்தின் வாயிலாக காற்பந்து விளையாட்டின் விதிமுறைகள், வழிமுறைகள் மற்றும் திறன்கள் போன்றவை வளர்த்துக் கொள்ள இயலும் என விவரிக்கிறார் இவர். திங்கிங் பிளேயர், ஸ்மார்ட் பிளேயர், ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பிளேயர், நாலேஜபிள் பிளேயர், இன்டெலிஜென்ட் பிளேயர்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸை தான் நம்ம இதுக்கு மேலே உருவாக்கணும். வேர்ல்டு பூரா ஃபுட்பால் எப்படி பந்து ஏற்றணும், எப்படி டர்ன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் அங்கே அப்ரோச் வேறு மாதிரி இருக்குது. இன்னும் அதர் ஓவர்சீஸ் கண்ட்ரியில் வேறு மாதிரி அப்ரோச் இருக்குது, நம்ம இங்கே வேறு மாதிரி அப்ரோச் இருக்குது. பட் பிளேயிங் சிஸ்டம் இஸ் சேம். ஸோ அதில் தான் நான் புக்கு வெளியாக்கினேன். ஃபர்ஸ்ட் 2020 இங்கிலீஷ் விஷனில் ஒரு புக்கு வெளியாகினேன். அது கம்ப்ளீட்டாக ஃபுட்பாலை பற்றி போட்டிருந்தேன். எப்படி விளாடணும், சாப்பாடு எப்படி டேக்கப் பண்ணணும், ஃபுட்டு, வாட் இஸ் த லா ஆஃப் த கேம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர்ஸ். இந்த லா ஆஃப் த கேம் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா லா ஆஃப் த கேம்னால் அந்த லெஃப்ரி ப்ளோ பண்ணும்போது அவங்களுக்கு அந்த லா தெரியலனா லெஃப்ரி கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. லெஃப்ரி கிட்ட ஆரம்பிக்க அவங்களோட ஃபோக்கஸ் ஆஃப் பிளேயிங் வில் லாஸ். ஸோ எப்போ பார்த்தாலும் லெஃப்ரி ப்ளோ பண்ணால் சண்டைக்கு தான் போவாங்க லெஃப்ரி கிட்ட. ஸோ அவங்க ஃபோக்கஸ் பண்ணி விளாட மாட்டாங்க. இப்போ லா ஆஃப் த கேம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா லெஃப்ரி ப்ளோ பண்ணும்போது திஸ் இஸ் மை ராங் அப்படின்னு அவங்க புரிஞ்சு அவங்க விளாட ஆரம்பிப்பாங்க. அதுதான் இந்த மெயின்லி கொண்டு வந்து. அப்புறம் ஃபுட், என்ன மாதிரி சாப்பாடணும், எத்தனை மணிக்கு சாப்பாடணும், பிஃபோர் த கேம், ஆஃப்டர் த கேம், அட்டையர்ஸ், பிஃபோர் த கேம் என்ன அட்டையர்ஸ் பண்ணணும், கேம் முடிஞ்ச அட்டையர்ஸை உடனே மாற்றிடணும், சாக்ஸு எல்லாத்தையும் மாற்றிடணும். இதெல்லாம் நான் ஏன் புக்காக வலிக்கணும். வீட்டில் பேரண்ட்ஸ் இந்த படித்து அவங்க பிள்ளைங்களை ஒரு ஃபுட்பால் பிளேயராக உருவாக்க போகிறாங்கன்னா இதெல்லாம் பேரண்ட்ஸை தெரிஞ்சாகணும். நாட் ஒன்லி கொண்டு போய் விட்டுட்டு விளாண்டுட்டு வாயா, கப்பு தூக்கிட்டு வாயா, அது இல்லை. அவங்களுக்கு கைட் பண்ணி ஆகணும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தனக்கு கிடைத்த அனுபவங்கள், தான் கற்றறிந்த தகவல்கள் அடிப்படையில் தீவிரமாக ஆராய்ந்து தனது புத்தகத்தை எழுதியதாக இவர் தெரிவித்தார். முதலில் காற்பந்து விளையாட்டாளராகவும் அதன் பிறகு பயிற்றுனராகவும் சேவையாற்றியுள்ளார். செந்தூல் பாசாரை பூர்வீகமாக கொண்ட இவர் அங்கு மாணவர்கள் வன்முறையில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்தவே காற்பந்து விளையாட்டை ஓர் கருவியாக பயன்படுத்தியுள்ளார். அதற்காக கடந்த 2000ஆம் ஆண்டு இளையோர் காற்பந்து அகாடமியை தொடங்கியவர் இதுவரை 27,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார். தற்போது இவரின் கீழ் 700 பேர் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். தோட்டங்கள், கிராமங்கள் போன்ற உட்புற பகுதிகளுக்கும் சென்று காற்பந்து பயிற்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இவர். ஃபுட்பால் இஸ் நாட் கிக் அண்ட் ரன். இஸ் நாட் ஒன்லி பிளேயிங். ஃபுட்பால் பிளேட் பை த பிரெயின். அப்போ அந்த பந்து விளையாட்டு நம்மளை மூளை தான் வேலை செய்யணும் முக்கியமாக. அப்போ அந்த மூளை வேலை செய்யும்போது அவங்களுக்கு என்ன தேவை? எடிகேஷன். அதனால தான் அதை சிஐஎம்பி ஒய்எஃப்ஏ எடிகேஷன் சென்டர் மாற்றணும். ஃபுட்பால் எடிகேஷன் சென்டர் மாற்றி அப்புறம் மோஸ்ட்லி ரொம்ப எடிகேஷன் செய்ய ஆரம்பித்தோம். அந்த எடிகேஷன் செய்யும்போது நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபிட்னஸ் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், இண்டிவிஜுவல் டெக்னிக் டெஸ்ட். அப்புறம் கடைசியாக யோசிக்கும்போது எல்லாம் இருக்குது. மென்டல் எங்கே போச்சு? மென்டல் இஸ் வெரி ஸ்ட்ராங். டு யாரை ஓவர் கம் பண்ணுறது, நம்ம மென்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் யாரையும் ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அப்போ எப்படினாச்சும் நான் ஒரு நேஷ்னல் பிளேயராக ஆகணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. ஆனால் இன்றைக்கி 15 நேஷ்னல் பிளேயரை உருவாக்கியிருக்கேன். அண்ட் அதில் ஐ திங்க் எல்லாத்தையும் தெரியணும்னு நினைக்கிறேன். கோகிலேஸ்வரன் கொரியாவில் போய் விளாண்டவர், தினேஷ் பிளேயிங் இன் சபா, சரவணன் பிளேயிங் இன் பஹாங், ஸ்டீவன் பிள்ளை, அப்புறம் மலே பாய்ஸ் ஐடின் அஸ்மான், ஐகால் பிளேயிங் ஃபார் ஸ்லாங்கோ, அசீம் ஜோஹோ பேராக்கில் விளாடுறாரு, நஜிமுடீன் ஜேடிடி 2ல் இருக்கார். ஆல் திஸ் நான் உருவாக்கின பிளேயரு, என் கையால் ட்ரெயின் பண்ண பிளேயர்ஸ். ஸோ இது என்னோடய அச்சீவ்மெண்ட். நான் நேஷ்னல் பிளேயர் ஆக்க முடியல, ஆனால் என்னால் இத்தனை நேஷ்னல் பிளேயர் ஆனால் ஸ்டேட் பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க. என்னோடய டார்கெட். அதுலேயும் ஜெக்ரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அவங்க அப்பா 10 வயசில் எங்கிட்ட ஒப்படைச்சார். மல்டி மில்லியனர் சன் கையில் ஒப்படைச்சிட்டு, கோச் ஹீ வாண்ட்ஸ் டு பி எ ப்ரொஃபஷனல் பிளேயர்னு அவங்க அப்பா கொடுத்தாரு. இன்றைக்கி யூஎஸில் 100% ஸ்காலர்ஷிப்பில், ஃபுட்பால் ஸ்காலர்ஷிப்பில் அங்கே படிச்சுக்கிட்டு அங்கே உள்ள யூனிவர்சிட்டிக்கு இருக்காங்க. அது பேர் 4 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி யூகேயில் 3 பேர். இதில் இவங்க எல்லாம் என்னோடய கையில் ட்ரெயின் பண்ணிவிட்டு
இந்த ஃபுட்பால் ஸ்காலர்ஷிப்னால அங்கே போயிட்டு அங்கே படிக்க. ராதாகிருஷ்ணன் காற்பந்து துறையில் வைத்திருக்கும் திறனையும் அனுபவங்களையும் அங்கீகரித்து உப்சி பல்கலைக்கழகம் இவருக்கு முழு உபகார சம்பளத்தை வழங்கி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் கோச்சிங் துறையில் முனைவர் பட்டத்தை தொடர வழிவகுத்துள்ளது. இதனிடையே இளம் தலைமுறையினர் காற்பந்து துறையில் முன்னேற வேண்டும் எனும் உன்னத நோக்கில் இதுவரை 7 தமிழ் பள்ளிகள் உட்பட 13 பள்ளிகளுக்கு இந்த புத்தகத்தை இலவசமாக வழங்கியிருக்கின்றார். எனினும் எல்லா பள்ளிகளுக்கும் தமது புத்தகம் போய் சேர வேண்டுமெனில் சமூக ஆர்வலர்கள் தாம் எழுதிய புத்தகத்தை வாங்கி மாணவர்களுக்கும் பள்ளிகளுக்கும் அன்பளிப்பாக வழங்க வேண்டும் என இவர் கேட்டுக்கொண்டார்.